வெல்கம் டு மசாலா சந்தை. இன்றைக்கி நம்ம வந்து தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மூலிகை போட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஹோம்மேடில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 200 கிராம் தேங்காய் எண்ணெய், அரை ஸ்பூன் கருஞ்சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு நெல்லிக்காய் 2, ஒரு பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு பிடி மருதாணி, கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெயை வந்து டைரெக்டாக அடுப்பில் வச்சு காசக்கூடாது. அதால் ஒரு கடாயில் நம்ம தண்ணி ஊற்றி தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சு அந்த தண்ணி சூடான உடனே இந்த எண்ணெயை எடுத்து அந்த கிணத்துல ஊற்றின எண்ணெயை எடுத்து அதில் வச்சு சூடு பண்ணணும். இப்போ வந்து அது நல்லா சூடாகிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். ஏன்னா தண்ணி சூடாகிறதால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அது எண்ணெய் சூடாகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நாம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து போட்டு இந்த இடிக்கில இடிச்சிக்கலாம். ஆனால் இதில் இடிக்கில ட்ரை பண்ணேன், ஆனால் சரியாக நசுங்கலை. அதால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் ஒரு ஓட்டுனீங்கன்னா கொஞ்சம் நைஸாக கிடச்சிடும் நமக்கு. அதை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் நைஸாகிக்கிட்டு. இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இப்போ வந்து இது நுணுக்கி வச்சுருக்கிற இந்த கருஞ்சீரகத்தை வந்து அந்த எண்ணெயில் போடலாம். நம்ம வந்து ஒன்று ஒன்றா தான் போடணும். ஏன்னா டைரெக்டாக இல்லை, எண்ணெய் சூடாகிறது தண்ணியில் சூடாகிறதால ஒன்று ஒன்றா போடலாம். அதுக்கப்புறம் வெந்தயமும் ட்ரை பண்ணால் அதுவும் சரியாக எனக்கு வந்து நசுங்கலை. அதுலேயும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நசுக்கிக்கிறது நல்லது கொஞ்சம். இப்போ நான் அப்புறம் வந்து மிக்சியில் போட்டு எடுத்தேன். இந்த மாதிரி எனக்கு தூள் கிடச்சிது. இதை வந்து நம்ம வந்து அந்த எண்ணெய் கொஞ்சம் கருஞ்சீரகம் எண்ணெய் சூடான பிறகு இப்போ நம்ம இந்த வெந்தயத்தை போடலாம். ஒவ்வொன்றா போடுறது தான் நல்லது. ஏன்னா ஒவ்வொரு பொருளாக சூடாக கொஞ்சம் நமக்கு டைம் தான் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவை இந்த இடிக்கில் 2 இடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி திரும்பவும் நான் வந்து இந்த இதில் போட்டேன் நசுங்களை. அதில் மிக்சிலே போட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலையும் மருதாணியும் மிக்சிலேயே போட்டு ஒரு லைட்டாக பிளெண்ட் பண்ணினா கொஞ்சம் நசுங்கின மாதிரி இருக்கும். போகிறோம், ரொம்ப தூளாக்க வேண்டாம், கொஞ்சம் நசுங்கின மாதிரி இருந்தாலே போகிறோம். இப்போ இது சூடான உடனே இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த அந்த நெல்லிக்காவை போடலாம். இப்போ நெல்லிக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் விடணும். ஏன்னா நெல்லிக்காய் பொரிஞ்சு வர அளவுக்கு அது சூடாகணும் எண்ணெய் கொஞ்சம். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த பாத்திரத்தில் தண்ணி எவ்வளோ சுண்டிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணி சுண்டான பிறகு தான் அந்த சூட்டில் தான் இந்த எண்ணெய் வந்து நமக்கு கொதிக்குது. இப்போ அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு சூடாகிடுச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம இந்த தூள் பண்ணி வச்சுருக்க இந்த மருதாணியும் கருவேப்பிலை பொடியும் போடும்போது நல்லா அது எண்ணெயில் அப்படியே பொரியும். கீரை மாதிரி இருக்கிறதால அது வந்து அப்படியே பொரியும். அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். அது நல்லா பொரியும். புரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த தண்ணி பாருங்கள் கீழே அவ்வளோ வச்சுருந்தது எப்படி சுண்டி போயிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ கடைசியில் இறக்கும்போது அதில் தண்ணியே இருக்காது அந்த கடாயில், அதை மாதிரி சுண்டிடும். அதில் இப்போ அதுவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியும் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜ் வரும்போது ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து அந்த எண்ணெயோட கொதிச்ச எண்ணெயோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் விட்டால் போகிறோம். இந்த விளக்கெண்ணெயை அந்த எண்ணெயோடு இப்போது நம்ம போட்டு கலந்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த தண்ணியை சுண்டிடுச்சு. இப்போ இந்த கலவை வந்து நான் வந்து ஒரு நாள் பூரா அப்படியே ஆற வச்சுட்டு நான் மறுநாள் தான் அதை வந்து வடிகட்டினேன். இப்போ நம்ம 200 கிராம் வந்து எண்ணெய் ஊற்றணும். ஆனால் நமக்கு பாருங்கள் அது கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அதில் அந்த திப்பி மாதிரி இருக்கிறதுல அது எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போயிடும் நமக்கு. இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயை நாங்கள் வந்து ஒரு 6 வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி இதே பக்குவத்தில் நீங்கள் அந்த எண்ணெயை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.